ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஆப்பிள் மாங்க். என்னடா இது இவ்ளோ கூட்டமா இருக்குன்னு பாக்குறீங்களா? எங்கேயுமே இல்லங்க, நம்ம முருகன் இட்லி பண்ண சம்பவம் தான். 150 rupeesக்கு அன்லிமிட்டெட் புஃபே, அதுவும் இட்லி தோசைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. மொஹப்பேர் பிரான்ச்ல ஒரு பிராண்ட் ப்ரமோஷன் இல்ல, அங்க நடந்த சம்பவத்தை தான் உங்களுக்கு சொல்லறேன். எடுத்த உடனே டோக்கன் போட்டு பில்ல கட்டினாதான் கொடுப்பேன்ட்டான். உள்ள போய் பார்த்தா மேல ரூஃப் டாப் 4வது மாடி. சொசைட்டி என்னவல்ல, நம்ம சமூகமே அங்கதான் இருக்கு. நம்ம வடக்கன் நண்பர்கள் கையில பிளேட்டும் கையுமா சுத்தினாரு. அண்ணே எடுத்து சர்வ் பண்ணுங்கன்னு கேட்டா, இல்ல தம்பி இது புஃபே, உனக்கு வேண்டியதை நீயே போட்டுக்கோ அப்படின்னாங்க. நான் போடுறது இருக்கட்டும், கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணே, கேமரால உங்க மூஞ்சிய காமிங்கன்னு. சரி இருப்பா, அப்படியே நான் வடையை ரீஃபில் பண்றேன்னு பண்ணிட்டாரு. போனா குழி பணியாரம் காலி. அப்புறமா கொடுத்தாங்க இந்த மெதுவடை. என் மச்சாங்கிட்ட சொல்லி ஒரு வடை வைடானா, நீ நல்ல மனசுக்கார மச்சான், உனக்கு 2 வைக்கிறேன் சாப்பிடுன்ட்டு ஒரு 2 வடையை வச்சா போல. சரி அப்படியே நம்ம வடை பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா சக்கரை பொங்கல், அது நல்லா ஸ்வீட்டா இருந்தது. அப்புறம் மஸ்கோ தல்வா, கொஞ்சம் முந்திரியோட எடுத்து போடுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா முந்திரி எல்லாம் போட்டு மஸ்கோ தல்லாவும் கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு. அதுதான் டாப் நாட்ச்னு கூட சொல்லலாம், நம்ம ஷெஃப் தாமு சொல்ற மாதிரி. பக்கத்துல பார்த்தாக்கா சாம்பார் இட்லி. சரி மினி இட்லிய சாம்பார்ல போட்டிருப்பான்னு பார்த்தா ஒரு இட்லிய 4ஆ கட் பண்ணி சாம்பார்ல போட்டு கொடுத்துட்டான். அதுவும் ரப்பர் மாதிரி தான் இருந்தது. உப்பு காரம் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. பக்கத்துல பார்த்தா கொடுத்தான் கிச்சடி. நல்லாவே இல்ல கிச்சடி. ஏன்னா நான் கிச்சடியோட லவ்வரும் இல்ல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு கிச்சடி பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். அப்படியே பக்கத்துல போனா நம்ம சைனாக்காரன் இருக்கான். பார்த்தா நூடுல்ஸ், கேட்டா வெஜ். அடே முருகன் இட்லி பண்ணது இட்லி தோசை பூரி பொங்கல் வடை, நீ எங்கடா நூடுல்ஸை இறக்கன கேட்டா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு அப்படின்றான். அதுக்கு அக்காம்ப்ளிமெண்டா சைட்ல டொமேட்டோ சாஸ் மைக்கு செட்ல வேற கூவி கூவி விக்கிறான். அப்புறமா தான் வந்தா நம்ம கும்பகோணம் கடப்பா. அடங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லா கடலை மாவை கரைச்சி ஊத்திட்டான். சூடும் இல்ல அண்ட் டேஸ்டும் ரொம்ப பிளாண்டா தான் இருந்தது. வழக்கம் போல சாம்பாரை நம்ம மக்கள் அடிச்சு கலத்திட்டாங்க. போய் பார்க்கும்போது சாம்பார் இல்ல, 4 வகை சட்னி. ஆனா எல்லாமே ஒரே டேஸ்டா தான் இருந்துச்சு. மல்லி சட்னி, கறி சட்னி, புதினா, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வச்சிருந்தாங்க. சரி இந்த சைடு வரலாம் அப்படின்னு லைவ் கவுண்டரு தோசைக்கு வந்தாதான் தெரிஞ்சது சம்பவம் தரமா பண்ணி வச்சிருந்தான் நம்ம வடக்கன் நண்பர்கள். அவனால என்ன முடியுமோ சுத்த பத்தமா கொடுத்தானா பாருங்க. கலக் 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 நல்லா கலக்கி கொடுத்தான். ஆனியன் ரவா தோசைன்ட்டு. ஏண்டா வெண்ண ஒரு கரண்டிய வச்சு யூஸ் பண்ண மாட்டியா? கைய விட்டு ஒலப்புறான், திருப்பி அதே கையால கலக்குறான். சாப்பிட்டு நாளை காலையில லாலாலாப்பான்னு மைண்ட் வாய்ஸ் இருந்தாலும் 180 ரூபா கண்ணில் மறைக்குது. எங்க இருந்தாவது சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ல உக்காந்தாச்சு. சரி வேற என்னெல்லாம் குடுக்கறான்னு பார்த்தா எல்லாமே அப்படிதான் இருந்தது. அப்புறம் ஒரு மைசூர் மசால் தோசை கூடுறான்னு கேட்டேன். சாதா தோசையில தக்காளி சட்னியை போட்டுட்டு உனக்கு வேணுமான்னு நல்லா ஸ்டைலா கேட்டான். சரி நல்லா தான் இருக்கும் நம்பி வாங்கலான்னு பார்த்தா அதுலயும் வச்சிருந்தான் ட்விஸ்ட். ரொம்ப பிளாண்டா சட்டில்டா தான் இருந்தது. அண்ட் டேஸ்டும் ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி காரசாரமா இல்ல. இதோ பாத்தீங்களா, அப்படியே ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி கேட்டான். கட்சியில பார்த்தாக்கா வெந்தும் வேகாத கிழங்க அதுல வெங்காயத்தை தாளிச்சு போட்டு கார சட்னியை உள்ள வச்சு தோசையை 4ஆம் மணிக்கு தட்டுல போட்டு தூக்கி சுழட்டி கடாச்சிட்டான். சரி ஒளிஞ்சு போ, அவனுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் போல, மேற்படி நம்ம வேற ஏதாவது சாப்பிடலான்ட்டு தோசையை வாங்கின்னு திரும்பி பார்த்தாதான் நம்ம சமூகமே இப்படிதான் இருக்கு. எல்லாம் ஒருத்தனை மாத்தி ஒருத்தன் ஓவர் டேக் பண்ணி போறான். ஆனா எவனுக்கும் சாப்பாட்டு அருமை தெரியல. இங்க பாருங்க, டோன்ட் வேஸ்ட் ஃபுட்னா அவனால என்ன முடியுமோ பண்றான். இது ரொம்ப தப்பு மக்களே, இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்புறம் பொடி இட்லி, சாதா இட்லி இதெல்லாம் ஒரு கவுண்டர்ல வச்சிருந்தான். ஆனா பொடியெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி கிளீனாவே வைக்கல, பப்பரப்பான்னு திறந்து போட்டு வச்சிருந்தான். ஆம்பியன்ஸ் வைஸ் சொல்ல போனா மொட்டை மாடியில ரூஃப் டாப்ல டைட்டானிக் ஜாக் அப்படின்ற மாதிரியான ஒரு எஃபெக்ட்ல தான் வச்சிருந்தான். ஆனா ஃபுட் குவாலிட்டி 150 ரூபாய்க்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அதே மாதிரி எல்லா பப்ளிக்கும் சாப்பிடுறாங்க. ஸ்பேஸும் ரொம்ப கம்மி வேற, குழந்தைங்கலாம் சாப்பிடுறாங்க. அதுக்கு ஏதாவது அவன் இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கலாம் கொஞ்சம் நல்லபடியா. கடைசியா தான் வந்தா இந்த டெசர்ட் கவுண்டர் தம்பி. டோக்கன் எடுத்துட்டு போய் கொடுத்தோம். என்னனே உடுங்கனே அப்படின்ற மாதிரி பார்த்தான். கேட்டாக்கா ஜிகிரி தண்டா மதுரை ஃபேமஸ்ன்னா
சரி நல்லா தான் இருக்கும் போல, இவ்வளவு சம்பவத்துக்கு அப்புறம் அதாவது ஒழுங்கா கொடுப்பானேன்னு பார்த்தா அதுல ஒரு ஸ்கேம். ஜிகிரி தண்டால ஐஸ்கிரீம் இல்ல. என்னடா இது அப்படின்னாக்கா அதுலயே போட்டுட்டோம், மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம், மிக்ஸ்ன்றத மிக்ஸ் ஆயிடுச்சு, மில்க் ஷேக் மாதிரி கொடுத்தான். அளவும் ரொம்ப கம்மி, 100 ml தான். பொட்டலம் பாயாசம் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்க சூப்பர்வைசர் கிட்ட கூப்பிட்டு சொல்லி அப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி ஐஸ்கிரீமை போட்டு கொடுத்தான். அதுக்கப்புறமா தான் அதுலயும் அரை மனசா தான் கொடுத்தான். ஐஸ்கிரீம் குவாலிட்டி அந்த அளவு சொல்லிக்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் லோ குவாலிட்டியா தான் இருந்தது. லைக் ஓப்பனா சொல்ல போனா பாயசத்து மேல ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. ஆத்தன்டிக்கா நம்ம மதுரையில சாப்பிட்ட இந்த ஜிகிரி தண்டா டேஸ்ட் இல்ல. அப்புறம் என்னோட 11 பேர் கொண்ட குழு கடைசியா சேஸ் அப்படின்னு போட்டு சாப்பிட்டு இந்த சம்பவத்தை சிறப்பா முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபுட்டை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ஆப்பிள் மாங்க் சேனலை பாருங்க. பாய்.